ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இக்கபோத். 1 சாமுவேல் 4:21 சொல்கிறது, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். ஏலியின் குமாரனும் ஊழியத்தை துன்மார்க்கமாக செய்தவனுமாகிய பினகாஸ் என்பவரின் மனைவி குழந்தை பெற்றெடுத்த போது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியரால் பிடிக்கப்பட்டு போனது. பினகாசும் மரணமடைந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்த குழந்தைக்கு இக்கபோத் என்று பெயர் வைத்தாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று அவள் சொன்னாள். இன்றைக்கும் அநேக விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் இக்கபோத்தாக பரிதாப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அழைப்பை மறந்து மகிமை தங்களை விட்டு விலகுவதை உணராமல் வெளிப்பார்வைக்கு ஊழியக்காரர்களைப் போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகம் அவர்களுக்கு இக்கபோத் என்று பெயர் சூட்டுகிறது. நீ மகிமையை காத்துக்கொள்ளவில்லையே, உன்மேல் வைத்த அபிஷேகத்தின் விலை மதிப்பு உனக்கு தெரியவில்லையே, பாவத்தோடு விளையாடி சிற்றின்பங்களை விரும்பி இக்கபோத்தாக நிற்கிறாயே என்று கர்த்தர் புலம்புகிறார். என்னுடைய தகப்பனாருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய தேவ ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட்டவர் அவரை சந்தித்து, தம்பி, என்னோடு சேர்ந்து நீ ஊழியம் செய்தால் உன்னை வட இந்தியாவிலும் வெளி தேசங்களிலும் அறிமுகம் செய்கிறேன் என்றார். அவரை பற்றி என்னுடைய தகப்பனாருக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அவர் அதற்காக ஜெபித்தார். அப்போது அவருடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாதிருந்தது. ஆகவே தன் சிநேகிதராகிய இன்னொரு ஊழியக்காரிடத்திலே அவரை குறித்து விசாரித்தார். அவர், சகோதரனே, அவரோடு செல்ல வேண்டாம், அவர் ஒரு இக்கபோத், மகிமை அவரை விட்டு விலகிற்று, அவர் பாவத்தில் விழுந்து போனார் என்று சொன்னார். ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட அநேகர் கொஞ்ச காலமே பிரகாசித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறிய தவறுகள் பிரவேசித்தன. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை விலகவில்லை. இதனால் அவர்கள் கிருபை பெருகும்படி இன்னும் பாவத்தில் ஜீவிப்பேன் என்று துணிகரம் கொண்டார்கள். இதனால் முடிவில் மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போயிற்று. தேவ பிரசன்னமும் எடுபட்டு போயிற்று. அவர்கள் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போய்விட்டார்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 முடிய. இன்றைக்கும் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களாய் விளங்குகிறார்கள். அப்படித்தான் சிம்சோன் பாவத்தோடு விளையாடி கொண்டே இருந்தார். வேசியின் பின்னால் நடந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் தெளிலால் மடியில் அவருடைய தலைமுடி சிரைக்கப்பட்டு போனபோது ஆவியானவர் அவரை விட்டு விலகி இக்கபோத்தாக ஆனார். தேவ பிள்ளைகளே, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 45 மற்றும் 46ஆம் அதிகாரங்கள், மாலை 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.